கோவில்களில் பெருமாள் சன்னதி எதிர்க்க இருக்கக்கூடிய கருடன், அர்ச்சா கருடன். 5 கருடன் இருக்காரா? இதில் பகவான் இந்த கருடனை வரம் கொடுக்கணும்னு பிரத்யக்ஷமாறார் இல்லையா? வரும்போதும் கருடன்ல வந்தார். அந்த கருடன் பரஸ்வரூப கருடன். எதிர்க்க இருக்கிறது விபவாவதாரமா இருக்கக்கூடிய கருடன். ஆனா விபவாவதாரமான கருடன் கண்ணுக்கு இந்த பரஸ்வரூப கருடன் தெரிய மாட்டார். புரியுறதா? இதனால தான் இந்த கேள்விக்கு இந்த சமாதானம் உங்கள் பேரன் சொல்லுங்க, பாட்டி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதனால கருடன் இப்படி இருந்தாராம். யோயம் தத்தே ஸ்வனிஷ்டம் வஹனமபி வரஹ ஸ்பர்ஷிதோ ஏன யஸ்மை யஸ்மாத் யஸ்யாஹவ ஸ்ரீர் விதததி பஜனம் யத்ர யத்ரேதி சந்தஹ பிராயோ தேவஹ ச இத்யம் ஹரிகருடபிதா கல்பிதா ரோஹவாஹ ஸ்வாபாவ்ய ஸ்வாத்மபவ்யஹ பிரதிதிஷது ஷகு நிர்பிரம்ம சப்ரம்ம தம்னஹ. என்ன அழகா சொல்றா பாருங்க. இன்னொரு விஷயம், கருடனை பற்றி ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன். கருடனுடைய உருவத்தை வர்ணிக்கிறா ஒரு ஸ்லோகத்தில். இந்த மாதிரி தான் ஆகமமும் வர்ணிக்கிறது. இந்த ஸ்லோகத்தை கேட்டால் பாம்புகள் ஒன்றும் பண்ணாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. வாமே வைகுண்டஷய்ய பணிபதி கட்டகோ பாசுகி பிரம்மசூத்ரஹ வாமே வைகுண்டஷய்யா பணிபதி கட்டகா. அதாவது பெருமாளுக்கு படுக்கையாக இருக்கிறது எந்த பாம்பு? ஆதிசேஷன். ஆதிசேஷனான அனந்தன் கருடனுக்கு கையில் காப்பா இருக்காராம். அதனால தான் நீங்கள் கருடனை கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாம்பு இருக்கும். இதுதான் ஆதிசேஷனா. அடுத்தது சொல்றார் வாசுகி பிரம்மசூத்ரஹா. பூணலா இருக்கிறது வாசுகிங்கிற பாம்பா. ரக்ஷே நஸ்தக்ஷகேன கிரதித கட்டித சாரு கார்கோட்டஹரஹ. தக்ஷகன் இடுப்புல ஒட்டியானமா இருக்காராம். இப்ப தக்ஷகன் 2 நாளா சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. அவர் கருடனுக்கு ஒட்டியானம். கார்கோட்ட ஹாரஹா. கார்கோட்டகன்கிற பாம்பு அவருக்கு ஹாரமா இருக்கார். ரொம்ப அழகா இந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்கும். நீங்க கருடனை பார்த்து இந்த இவருக்கு கார்கோட்டகன்னு பேர். எந்த சரித்திரத்துல கார்கோட்டகன் வருவார்? நளதமயந்தி சரித்திரத்துல கேள்விப்பட்டிருக்கா? கார்கோட்டகன் வருவார். அது பின்னாடி வரும் பாரதத்துல. எந்த வருஷம் வருதோ தெரியல, வரும். அந்த கார்கோட்டஹரஹ பத்மம் கர்ணேபசவ்யே பிரதிமவதி மகா. ரைட் ஹேண்ட் சைட் காதில் பத்மான்னு ஒரு பாம்பாம். அவர் காதில் நீங்கள் ஓட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு தெரியும். லெஃப்ட் சைடில் மகாபத்மம்னு ஒரு பாம்பா. மகாபத்ம யந்திர பிப்ரத் சூடாயாம் சங்கபாலம் குளிகமபி புஜே தக்ஷிணே பக்ஷிமல்லஹ. குளிக்கங்கிற பாம்பு இடது கையில் இருப்பாராம், வலது கையில் இருப்பாராம். இப்பேற்பட்ட கருடனை தியானம் பண்ணணும்னர். இன்றைக்கும் சில கோவில்களில் கருடனுக்கு ரொம்ப பிரத்யேக விஷயங்கள்லாம் நடக்கிறது. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநரையூர் நாச்சியார் கோவிலுங்கிற ஒரு இடத்துக்கு போனேன்னா பெருமாள் ஃபேமிலி பிக்சரோடு இருப்பார். திருநரையூர் நம்பி, வெஞ்சுளவல்லி தாயார், அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கர்ஷணன், பிரம்மா, வாசுதேவன், இத்தனை பேர் இருப்பா. பெரிய ஃபேமிலி பிக்சர். எல்லாரும் 10 அடிக்கு நின்று இருப்பா. மாமி அப்படியே இடுப்பில் இவ்வளோ பெரிய சாவி கொத்து தொங்கும். நாச்சியார் கோவில். ஏன்னா அந்த கோவிலில் நேராக பார்த்தீங்கன்னா தாயார் தான் தெரியும். பெருமாள் இங்கே ஓரமாக நின்றுட்டு இருப்பார். பல ஆற்றுல அப்படி தான். அதனால இது நாச்சியார் கோவிலாக ரொம்ப ஆச்சரியமாக காட்சி கொடுக்குறார். ஆச்சா, இது வெள்ளியில் வந்தேன்னா அங்கே பெருமாளுக்கு வாகனமாக இருப்பது கருடன். கருடன் அந்த கோவிலில் மட்டும் கல்லால ஆன கருடன், கல் கருடன். அந்த கருடனுக்கு என்ன பெருமைன்னா, பெருமாளுக்கு புறப்பாடு நடக்கும்போது, உற்சவம் நடக்கும்போது பெருமாள் அது மேலே ஏற்றிவிட்டு ஆரோகணம் பண்ணி முதல் 4 படியை தாண்டி வரும்போது 4 பேர் தான் அந்த கருடனை தூக்குவா. அடுத்த 4 படிக்கு வரும்போது வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ 8 பேர் தூக்குவா. அடுத்தது 16 பேர் தூக்குவா. அடுத்தது 32, அடுத்தது 64. ஆச்சா, இப்போ திரும்பி உள்ளே வரும்போது 64, 32, 32, 16, 16, 8, 8, 4 ஆகும். எப்படி சுவாமி கருடன் அப்படி ஏற்றிண்டே போகிறாருன்னா, நம்ம சம்பிரதாய ரீதியில் என்ன சொல்லுவான்னா, மூலமூர்த்தி கிட்டேருந்து கருடனை பிரிக்கும் போது ரொம்ப வருத்தமாக, அதனால் அவருடைய வெயிட்டை ஜாஸ்தி ஆக்கிப்பறான். கிட்டக்க வரும்போது சந்தோஷத்தில் லைட் ஆகிடுறாராம். ஒரு அர்த்தம். ஆர்கிடெக்சரலி பார்த்தேன்னா அந்த கோவிலை கட்டியவன் ஒரு சோழன். அந்த கோவிலினுடைய ஆர்கிடெக்சருக்கு மணிமாட கோவில்னு பேர். அப்படின்னா எப்படி இருக்கும்னா, கிரவுண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. நீங்கள் கோவிலில் போனேன்னா கொஞ்சம் மேலே ஏற்றினாப்பில் ஒரு கிரேடியண்ட்டில் இருக்கும். போயிட்டே இருப்பேள், 4 படி ஏறுவேள், மறுபடியும் கிரேடியண்ட், 4 படி ஏறுவேள். இப்போ என்ன ஆகுது, ஒரு ஆங்கிளில் கிரேடியண்ட், அந்த ஆங்கிள் ஜாஸ்தியாகிட்டே வருதா, அந்த ஆங்கிளில் ஜாஸ்தியாகிறதுனால வெயிட்டு உங்களுக்கு குறைஞ்சுட்டே வரும், ஏறிண்டே போகும். ஒன்றுமே இல்லை.
இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ராலியை ஒரு சறுக்கு மரத்தில் ஏற்றிட்டு போங்கோ, ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நடந்து எடுத்துன்னு போனேன்னா சுலபமாக எடுத்துன்னு போயிடலாம், அதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறார். ஏதோ ஒரு விஷயம், கருடன் ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார். அந்த கல்கருடனை பிரார்த்தனை செய்தால் எது வேணாலும் நடக்கும்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்பேற்பட்ட கல்கருடன் ஒன்றும். இன்னொன்று திருவெள்ளியங்குடின்னு ஒரு திவ்யதேசம், 108 திவ்யதேசங்களில் ஒன்று கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த பெருமாள் எதிர்க்க இருக்கக்கூடிய கருடனுக்கு போனேன்னா கருடன் கையில் சங்கு சக்கரத்தை வச்சுருப்பார். ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப டயர்டாகிடுதான், நீ வச்சுக்கோன்னு கொடுத்தாராம், அதனால் பகவான் வச்சுருப்பார். அம்பாளுடைய கோவிலுக்கு பிரத்யேகமாக நிறைய பேர் போவா. அதுக்கு வந்து மாங்காடுன்னு பேர் மெட்ராஸில். அந்த மாங்காடு அம்பாள் கோவில்லேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போனேன்னா வைகுண்டநாத பெருமாள் கோவில்னு இருக்கும். பெருமாள் அம்பாள் கல்யாணத்துக்காக வந்து அது நின்று போய் காஞ்சிபுரத்தில் நடக்கிறதுன்னு சொன்னோடனே கையில் எடுத்துன்னு வந்த மோதிரத்தோடு உட்காந்துக்கிறார். கருடன் எதிர்க்க நின்றுதாராம். கிளம்பலாமான்னு கேட்டாராம். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அடுத்தது வரட்டும், எங்கே கல்யாணம் நடக்க போகிறது, அப்போ போகலாம், நீ உட்காந்துக்கோனாராம். அதனால் அந்த இடத்துல கருடன் வந்து சிறகை இப்படி வச்சுக்காமல் மடித்து வச்சுன்னு இருப்பார். அது ஒரு கருடன். இந்த மாதிரி கருடனுக்கே தனித்தனி பெருமை உண்டு. நீங்கள் ஒரு ஸ்தலத்துக்கும் போய் பார்த்தீங்கன்னா கருடன் ஆச்சரியமாக காட்சி கொடுப்பார். கருடனுக்கு என்ன பிரசாதம் வைக்கிறது சுவாமி? இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அமிர்த கலசம் அப்படின்னு ஒரு பிரசாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா பகவான் கருடன் வைகுண்டத்துலேருந்து எடுத்துன்னு வரும்போதே என்ன எடுத்துன்னு வந்தார்? அமிர்த கலசத்தை தான் எடுத்துன்னு வந்தார். அந்த அமிர்த கலச கருடனை தான் இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா கருடாழ்வாரை சேவிச்சுட்டு லெஃப்ட்டில் சக்கரத்தாழ்வார் சன்னதி போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன லெஃப்ட் எடுங்கோ, அமிர்த கலச கருடன் சன்னதின்னு அமிர்த கலசத்தை பிடிச்சுட்டு இருப்பார் கருடன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த சன்னதி. இந்த அமிர்த கலசம்ங்கிற பிரசாதம் கருடனுக்கு பண்ணுவா. அது எப்படின்னா 2-3 பருப்பை வேக வச்சுட்டு இடித்து அது குழக்கட்டை மாதிரி ஒரு மாவை பண்ணி பூரணத்தை தனியாக பண்ணி அதுக்குள்ளே வச்சு, இது கேட்கறதுக்கு பதிலே யாராவது பண்ணி கொடுத்தா ஷார்ட்டாக நன்னா இருக்குமோன்னு தோணும். ரொம்ப கஷ்டம்தான் இது பண்ணுறது. இது ஆனால் நன்னா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நன்னா இருக்கும். இதுவே கஷ்டப்பட்டு பண்ணால் நன்னா தான் இருக்குது இது வந்து. ஆனால் ரொம்ப வாய்க்கு நன்னா இருக்கும். கிட்டத்தட்ட மெனு பொருளுங்கா உருண்டை மாதிரியே இருக்கும். ஆனால் பொருளுங்கா உருண்டையே நம்மளால் சட்டுன்னு உடைக்கவே முடியாது. இன்னொரு பொருளுங்கா உருண்டையை வச்சு தான் அதை உடைக்கணும். இது இந்த அமிர்த கலசம் தேவையில்லை, நீங்கள் வாயில் போட்டுன்னா வாயில் கரையிற அளவுக்கு நன்னா இருக்கும். இது அமிர்த கலசம் ஆச்சு. இப்போ கருடனுக்கு பகவான் ஆசீர்வாதம் பண்ணார் ஆச்சு. இப்போ இதில் ஒரு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு கேள்வியோடு நிறுத்துகிறேன். கோவில்களில் துவஜாரோகணத்தில் கருடனை சேவிக்கிறோம். எங்கே போனாலும் பகவானுடைய ரத்தத்திலேயே வைகுண்டத்தில் அந்த விதானத்தில் தான் கருடன் இருக்கார், கொடியில் இருக்கார். கருடத்வஜ தோஷாய கீதோ கருட தண்டகா, கருடன் துவஜத்தில் இருக்கார். சரி இருக்கட்டும். இப்போது பகவத்கீதையுடைய ஃபோட்டோ பல பேர் ஆற்றுல இருக்கும். முன்னாடி கிருஷ்ணர், பின்னாடி அர்ஜுனன். அங்கே கொடியில் யார் இருப்பா? ஹனுமார். எப்படி ஹனுமார் வந்தார் சுவாமி? அதில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டார் 2 பேர் இல்லையா? அது சொல்லிவிட்டார் சுவாமி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்போ பார்த்தாலும் நீரே இருக்கீர், எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டார். அது இல்லை. மகாபாரதத்தில் பின்னாடி சௌகந்திகா பருவம்னு ஒன்று வரும். என்னென்னா இந்த திரௌபதி எனக்கு வந்து ஒரு புஷ்பம் வேணும்னு கேட்போம். பீமன் போய் பறிக்க போவான். அப்போ ஒரு ஹனுமார் அங்கே உட்காந்துருப்பார், வாழை நகர்த்த முடியாது. அவர் கர்வத்தை அடக்குவார் ஹனுமார். அப்போ ஹனுமார் சொல்வார், கவலைப்படாத, யுத்தத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பேள். அர்ஜுனனுடைய ரத்தத்துக்கு வெற்றி தர விதத்தில் கொடியில் நான் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறேங்கிறார். ஆச்சா? அதனால தான் பகவத்கீதையில் ஒரு வார்த்தை வரும், கபித்வஜஹான்னு வரும். கபினா குரங்கு, துவஜம்னா கொடி. அதுக்கு ராமானுஜர் பாஷ்யம் பண்ணும்போது பாகவதோத்தம சம்பந்தஹான்னர். பெருமாளுக்கு ஆசையா இந்த அர்ஜுனனுக்கு ஒரு பாகவதோத்தமனான ஹனுமாரோட ஒரு சத்சங்கம் ஏற்படுத்தி வைக்கணும்னு விசாரம் ஆயிடுச்சு. இப்போ கருடன் விடமாட்டார். கருடனுடைய ரைட் ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 14 அவர் வந்து பகவானோடையே இருக்கணும். எப்போ கொடியில் கருடன் இல்லையோ அவர் எங்கே போவார்? குதிரை ஆயிட்டார். அதனால தான் பகவத்கீதை சொல்லும்போது குதிரையா இருந்தது கருடன். சுவாமி புதுசா என்னென்னமோ சொல்ல, குதிரை இப்போ கருடன் ஆயிடுத்தா? அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, பகவத்கீதையை சொன்னது கண்ணன், கேட்டது யார்? அர்ஜுனன் மட்டும்தானே கேட்டிருப்பார். யாரு? மேலே தேவர்கள்லாம் கேட்டா அவள் கேட்டுட்டு மறந்து போயிட்டு இருப்பா. அவளுக்கு இந்த மேனகா ஊர்வஷி இருக்கிறதுனால பகவத்கீதையில் ஈடுபட்டு கேட்டிருப்பா. அப்புறம் திருத்ராஷ்டிரனோட கூட இருக்க சஞ்சயன் டெலிகாஸ்ட் பண்ணுறார், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி ஏதோ சொல்கிறார். ஆனால் அதுவும் வேஸ்ட் மாதிரி போயிடுது. இவ்வளோ கேட்டுவிட்டோம், அந்த ஆசைடு வந்து யார் ஜெயிப்பான்னு கேட்டு கொடுத்தேன். அதனால பகவத்கீதை யார் ஒழுங்காக கேட்டானோ அர்ஜுனன் கேட்டான். அப்புறம் வேற யார்? குதிரை இல்லையா? ஏன்னா இப்போ பகவான் வந்து இப்படி திரும்பி சொல்கிறாருன்னா அர்ஜுனனுக்கும் கேட்கும், குதிரைக்கும் கேட்கும். பீஷ்மருக்கு தான் பாவம் கேட்கல, ஓன்னு அழறார். ஐயோ, நான் இவ்வளோ காலம் சாலகிராம பூஜை பண்ணி வேஸ்ட்டாக போயிடுத்தே, ஒரு வார்த்தை கூட என் காதில் விழலையேங்கிறார். ஆச்சு. இப்போ இந்த குதிரை கேட்டுடுத்து. குதிரை யாரு? அதுதான் சொன்னேன், கருடன்னு. ஆண்டாளுடைய அப்பா யாரு?
பெரியாழ்வார். பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். இந்த விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் யாருடைய அவதாரம் திவ்யசூரி சரித்திரத்தில் எடுக்கிறான்னா கருடனுடைய அவதாரம். ஆச்சா, ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் என்ன பண்றான்னா பகவத்கீதையுடைய சாரத்தை எடுத்து சொல்றா. அதுல சரம ஸ்லோகம்னு சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹான்னு பகவத்கீதையில 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்துல கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொன்ன விஷயத்தை தமிழ்ல நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் எடுத்து சொல்றா. சொன்ன உடனே எல்லாரும் போய் ஆண்டாளை பேட்டி எடுத்தா. ஏண்டிமா, நீயோ பகவத்கீதை சொன்ன காலத்துல இல்லை, இப்போ புஸ்தகமும் இல்லை, உனக்கு எப்படி இந்த அர்த்தம்லாம் தெரிஞ்சுது? அப்போ அவ சொல்றா, மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் அப்படிங்கிறா. எங்க அப்பா விஷ்ணு சித்தர் கேட்டிருக்கார், அதனால எனக்கு சொன்னார். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அப்ப இல்லையே. அதுதான் ஒரு சூச்சகமா சொல்றேன். எங்க அப்பா தானே கருடன், கருடன் தானே குதிரை, குதிரையாக இருந்தபடியால் சரமஸ்லோகார்த்தத்தை குதிரை கேட்டு குதிரையான கருடனான பெரியாழ்வாரான எங்க அப்பா எனக்கு சொல்லி நான் சொல்றேங்கிறா. இதுல சொல்லும் போது அவ சொல்றா, எங்க அப்பா கேட்டிருப்பர். கேட்டிருக்கேளா அப்படின்னு கேட்டால் கேட்டிருக்கோன்னு சொல்லுவோம். தமிழில் கேட்டிருக்கேளான்னா ஹவ் யூ ஹர்டுன்னு அர்த்தம் இல்லை, கேட்டு அதன்படி இருக்கேளான்னு அர்த்தம். கேட்டு இருக்கேளா, ஏன்னா நம்ம கேட்குறோம், இருக்கிறோமா இல்லையான்னு தெரியலையே. ஆனால் இவ சொல்கிறா, மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டு இருப்பர், அதனால் அப்பவும் கருடன் இருந்தார். அப்பேற்பட்ட கருடன் நம்மை ரட்சிக்க வேண்டும்னு சொல்லி மேலே விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் நாளைக்கு சொன்னால்தான் அந்த சர்ப்பசத்ராதி யாகங்கள் ஆஸ்திகர் பற்றிலாம் விஷயங்கள் தெரியும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே. அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்धना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान्. भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. योगोशतं कनकशृङ्गमयं ददाति विप्राय वेदविदुषे च बहुश्रुताय. पुण्यांश्च भारतकथां शृणुयांश्च नित्यं तुल्यं भवति तस्य चैव. நீடாழி உலகத்து மறைநாளோடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள். ஏடாக மாமேரு வெற்பாக அங்கூரெழுத்தாணிதன் ஓடாக எழுத்தும்பிரானை பணித்தன்பு கூர்வாமரோ. நமः பன்னக நத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. ஸ்ரீ மகாபாரதத்தில் வியாச பகவான் பாண்டவ கௌரவாளுடைய கதையை பிரசங்கம் பண்ணுறேன்னு சங்கல்பம் எடுத்தாலும் அந்த சங்கல்பத்துக்கு இடையே பல 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 கருத்துக்கள். ஒரு சாதாரண பிரம்மச்சாரி வாழ்க்கை, கிரகஸ்தனின் வாழ்க்கை, வானப்பிரஸ்தனின் வாழ்க்கை, சந்நியாசியின் வாழ்க்கை, ஒரு ஆணுக்கு என்ன கடமை, ஒரு பெண்ணுக்கு என்ன கடமை, மிருகங்கள் எவ்வளவு, அது எந்த விதம், ராஜாக்கள் எப்படி இருந்தா, மோக்ஷ தர்மம் என்ன, ராஜ்ய தர்மம் என்ன, உபனிஷத் சாரம் என்ன, பகவத்கீதா சாரம் என்ன, எவ்வளவோ விஷயங்கள் அடக்கி கொட்டி வச்சிருக்கார். அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாபாரதத்தை
உபோத்காதத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து அனுபவித்து வந்தோம். வியாச பகவான் கணபதியை கொண்டு எழுதியதும் அந்த மகாபாரதத்துக்கு 5வது வேதம்ங்கிற பெருமை என்பதனையும், அதை தவிர்த்து பிரதமத்திலேந்து ஜனமேஜயன் என்கின்ற ராஜா தொடங்கி என்ன நடந்தது, அதில் சரமான் ஒரு நாய் கொடுத்த சாபம், அடுத்தது உத்தாலகாருணி உபமன்யு வேத ஆதியவர்களின் சரித்திரம், அதில் வேதனின் சிஷ்யனான உத்தங்கன் தன்னுடைய குருமாதாவுக்காக பௌஷ்யனின் பத்னி கிட்டேந்து வாங்கின் வந்த தடாகங்களை கொடுத்து தக்ஷகன் மீது பழி வாங்கணுங்கிறதுக்காக போனதும், அடுத்தபடியா பிருகுகுலத்திலேருந்து பார்த்துன்னு வந்தால் செவனருடைய பத்னி சுகன்யா, அப்புறம் கீழே வரும்போது பிரமதி, அடுத்தது வரும்போது ருருவின் பத்னி பிரமத்வரா என்பவளை எப்படி அவன் காத்தான், அவன் டுண்டுபன் என்கின்ற பாம்பின் மூலமாக என்ன செய்தியை பெற்றான். நமஸ்காரம். In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurappadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual
Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.